ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, கிரேக்க நாட்டில் ஒரே சமயத்தில் இரண்டு தத்துவியலாளர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவர் டயோஜினஸ், இன்னொருவர் அரிஸ்டிபஸ். இந்த டயோஜினஸ் எப்பொழுதுமே தவறு என்றால் தவறு என்றும், சரி என்றால் சரி என்றும், ஒளிவு மறைவு இல்லாமல், முகதாட்சிணியம் இல்லாமல், அது அரசனே ஆனாலும் அப்படியே சொல்லிவிடுவார். ஆனால் அரிஸ்டிபஸ் அப்படி அல்ல. ஆளுக்கு, இடத்திற்கு, நேரத்திற்கு ஏற்ப தம்முடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர். அதனுடைய விளைவு அரிஸ்டிபஸுக்கு நிறைய சன்மானம் கிடைத்தது. அரசன் அவரை நன்மதிப்போடு நடத்தினான். அவனுக்கு நிறைய பரிசுகளை வழங்கினான். விளைவு அவரும் அவருடைய குடும்பமும் வறுமையில்லாத மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக வாழ்ந்து வந்தது. அன்றும் அப்படிதான். அரிஸ்டிபஸ் டயோஜெனஸினுடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு டயோஜெனஸ் பருப்புகளை தின்று கொண்டிருந்தார், வறுமையின் காரணமாக. அதை பார்த்ததும் அரிஸ்டிபஸ் இப்படி குறிப்பிட்டார்: நீர் பிழைக்க தெரியாதவன். அரசனை புகழ்ந்து பாடியிருந்தால், அரசனை புகழ்ந்து பேசியிருந்தால், இப்படி வறுமையில் வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் இப்ப நடந்து கொள்கின்றாய் என்று சொல்ல, உடனடியாக டயோஜெனஸ் சொன்னார்கள்: நீ என்னை போல் இந்த பருப்பை தின்ன கற்றுக்கொண்டிருந்தால் இப்படி அரசனுக்கு ஜால்ரா போட வேண்டிய அவசியம் இருக்காது. என்னை போல், அதாவது வறுமையில் வாழ கற்றிருந்தால், பழகியிருந்தால், இப்படி ஜால்ரா போட வேண்டிய அவசியம் இருக்காது என்று பதிலளித்தாராம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தையில் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டங்களில் விடுபட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இன்னும் போராட்டம் ஓய்ந்ததில்லை, நாமும் விடுவிக்கப்பட்டதில்லை. இந்த மனநிலையிலோடு தான் இன்றைய திருப்பள்ளியில் அன்னையினுடைய அருளுதவியை பெற வந்திருக்கின்றோம். என்ன போராட்டங்கள்? நாம் எல்லோரும் சொல்வோம், எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், காரணமில்லாமல் என்னை வெறுக்கின்றவர்கள் என் தலைமுடி விட அதிகமாக இருக்கிறார்கள், யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என் தந்தை என்னை புரிந்து கொள்வதில்லை, என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, என் நண்பர்கள் கூட என்னுடைய வீழ்ச்சியாக காத்திருக்கிறார்கள், அவர்கள் யாரும் உண்மையாக இல்லை, இந்த உலகம் இப்படி கெட்டுக்கொண்டு இருக்கிறது, எங்குமே நீதி இல்லை, எங்குமே நேர்மை இல்லை, நல்லவர்களுக்கு காலம் இல்லை, எங்கு பார்த்தாலும் அநீதி தாண்டவமாடி கொண்டிருக்கிறது, தீமைகள் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது, என்ன ஆகுமோ என்ற ஒரு போராட்டம். ஏதோ இந்த வார்த்தையிலெல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் நடக்கின்ற ஒன்று அல்ல. எல்லா தளங்களிலும், எல்லா குடும்பங்களிலும், எல்லா தனி மனித வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டங்களோடு தான் நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இதிலும் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், இதிலும் எனக்கு தனிப்பட்ட விடுதலை கிடைக்க வேண்டும், மன அமைதி கிடைக்க வேண்டும், உடல் அமைதி நல்வாழ்வு பெற வேண்டும் என்றுதான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
இதிலிருந்து போராட வேண்டும் என்றால், இதிலிருந்து அமைதி பெற வேண்டும் என்றால், ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள இறைவன் இன்று அன்னையின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் 2 மிகப்பெரிய போராட்டம், நேர்மறையான சிந்தனைக்கும் எதிர்மறையான சிந்தனைக்கும், நெகட்டிவ் ஃபோர்ஸ், பாசிட்டிவ் ஃபோர்ஸ். இந்த 2க்கும் இடையே 2 சக்திகள், இவை 2 பெரு சக்திகள். இந்த சக்திகள் 2 ஒன்றோடு ஒன்று ஓயாமல் போராட்டம். அதாவது எங்கெல்லாம் நேர்மையான செயல்பாடு சக்திகள் செயல்படுகின்றனவோ, அதாவது அன்பான, அறமான, நீதியான, உண்மையான, மனிதத்தன்மை மிக்க செயல்பாடுகள் நடைபெறுகிறதோ, அங்கெல்லாம் எதிர்மறையான சிந்தனைகள், அநீதியான, பொய்யான, பொருளையான, எதிர்மறையான சக்திகள் போராட்டம் தங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது முடிவுக்கு வருமா? நிச்சயமாக வராது. இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? இதிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது? இந்த போராட்டங்களிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தையில் இறைவன் தருகின்ற உலகம் சார்ந்த, இந்த உலகம் சார்ந்தது என்பது தான் இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ். இந்த உலகம் சார்ந்தது, இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு விபரீதமான விளையாட்டுக்கள். அதில் தான் நாம் அதிகமாக நமது ஆற்றல்களை உள்வாங்கி அதில் செலவிட்டு கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இன்னும் துணியவில்லை. எப்படி என்றால், அவங்க வாழ்கிறாங்க, அவன் மனுஷன் இல்லை, அவன் லஞ்சம் வாங்கலை, அவன் பொய் சொல்லலை, அவன் ஏமாத்தலை, நீ மட்டும்தான் யோக்கியமானவனா? எப்படி சொல்கிறாங்க உலகம்? நம்ம கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம். ஏன் நீ மட்டும்தான் நேர்மையாக இருக்கணும்? நீ நேர்மையாக இருந்தால் இந்த மாதாவை இறக்கிட்டு ஒன்று வச்சுருவாங்களாங்க? நீ நல்லவங்களாக இருந்தால் உங்களுக்கு செலவு வைக்க போகிறாங்களா ஊரில்? போயேன், ஊரோட ஒத்து வாழ்த்து விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் எதிர்வாதம் பேசிக்கிற சொல்லித்தராங்களா? அருமையான கருத்து. இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற அற்புதமான பாடம். நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க இறை மக்கள் உங்களுக்கு மட்டுன்னு. எங்களுக்கும் அது உண்டு. விதிவிலக்கில்லாமல் எல்லாருக்கும் உண்டு. ஒத்து போயம்பா, ஏன் எகுத்து பேசுகிற? ஏன் கருத்து சொல்கிற? உனக்கு வாழவே தெரியலையா? யாரா எப்படியோ போகிறான், ராமன் ஆண்டாள்னா லட்சுமணன் ஆனாள்ன, உனக்கு என்ன கேட்டு இருந்தது? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏன் இப்படி பண்ணுற சொல்லுவாங்க. கேள்விப்பட்டதில்ல? சொல்லுவாங்க, ஏன் உனக்கு இப்படி பண்ணுற? ஒத்து போயேன். அட்ஜஸ்ட்மெண்ட், ஆங்கிலம் சொன்ன வச்சுக்க, அற்புதமான வார்த்தை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லா துறையிலும் இருக்கின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கற்றுக்கணும். நிறைய படிச்சிருப்போம் சாமி, நிறைய பாடங்களை பற்றிருப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளாத வரை எல்லா இடங்களும் நமக்கு ஆப்பு தான். எல்லா இடங்களும் நமக்கு ஆப்பு தான். நீ நேர்மையாக இருக்கலாம். ஒருத்தர் சொன்னார், உன் நேர்மை யார் கேட்டது? கடந்த வாரம் உங்களோட பேசி கொண்டு சொன்னார், உன் நேர்மை யார் கேட்டது? நீ நல்லவனாக இருக்க சொல்லி யார் உன்னை கட்டாயப்படுத்தினாங்க? வாழ தெரியல உனக்கு. என்ன சொன்னார்? வாழ தெரியல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயா. அவங்க வாழலை. அன்புக்குரியவர்களே, இதுதான் உலகம். இதில் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். நமக்கு யாரோ ஒரு சொல்லி கொடுத்துருப்பார்கள், நீ நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அது அப்பாவாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அல்லது பெரிய மனிதர்களாக இருக்கலாம். சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்னென்னு? நீ நேர்மையாக இருக்கணும்பா, கடவுள் ஒன்று ஆசீர்வதிச்சிருப்பாருப்பா, நீ உண்மையாக இருப்பா, உனக்கு பதவி உயர்வு கிடைக்கும்பா, நீ பொய் சொல்லக்கூடாதுப்பா, நமக்கு தீமை வந்துரும்பா. யாரா ஒருத்தவங்க எங்கோ நமது காதில் ஓதி இருப்பார்கள். சில பேர் என்ன பண்ணுவோம், அப்படியே கெட்டுறோம் பிடிச்சிருப்போம். அப்படியே அதை விடவே முடியாது. சாமி விட்டுறான், நடக்காது. என் கொள்கை நான் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். என்ன கொள்கை? என்னது? நேர்மையான கொள்கை. நான் ஒரு காலம் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் உண்மையை பொய் உரைக்க மாட்டேன். என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கஷ்டப்படு, துன்பப்படு. அப்படியே நேராக வாங்க இயேசுவுக்கு. எத்தனை முறை இயேசுவை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி அழைச்சாங்க தெரியுமா? ஒவ்வொரு முறையும் ஒரு முறை கூட ஆண்டவர் யாரோடும் ஒப்பம் செய்து கொள்ளவில்லை. அவர் மட்டும் ஒப்பம் செய்து கொண்டான்னு வச்சுக்க, என்ன நடந்திருக்கும்? அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் நடந்திருக்கும். அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள் மத்தியில் அப்படியே ராஜா மாதிரி வளம் வந்திருப்பார். மனுஷன் ஒரு இடத்துல கூட பின்வாங்கலையே.
வச்சாம்பார் ஆப்பு சிலுவை மரத்தை, உங்கூட்டு சிலுவை எங்கூட்டு சிலுவை கிடையாது. வச்சாம்பார் ஒரு எலும்பு கூட விடாமல் நொறுக்கி தொங்க விட்டாங்க பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, அவருக்கு தெரியல. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்க, நாம் எல்லாம் இதை எதிர்பார்க்க வேண்டும், இதை எதிர்பார்க்க வேண்டும், இதை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரே சிக்கல், புரிஞ்சு கொள்ள வேண்டியது. நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், வெரி குட். என்ன பண்ணோம்? அன்றாட வாழ்வு வருகிற சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவின் சிறர்களாக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று இறைவன் மிக தெளிவாக இன்று எடுத்து வாசிக்கின்றார். உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் என்னை ஏற்கனவே வெறுத்து விட்டது. உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்கனவே. உலகம் உங்களை மதிக்கவில்லை என்றால் என்னை மதிக்கவில்லை. அப்போ நாம் நினச்சி பார்ப்போம், நாம் யார்? உலகை சார்ந்தவர்களா, கிறிஸ்துவை சார்ந்தவர்களா? உலகை சார்ந்தவர்கள் என்றால் சிம்பிள் திங்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், அக்செப்ட் நேச்சர், அந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்குங்க. கடவுளை சார்ந்தவர்கள் அக்செப்ட், என்னது? எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதற்கு விதிவிலக்காக நாம் இருந்தோம் என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி விதிவிலக்காக இருந்தவள் தான் நம்ம அன்னை கன்னிமரியாள். அன்னை கன்னிமரியாள் வாழ்வில் எத்தனை விதமான நெருக்கடிகள், எத்தனை விதமான சோதனைகள், எத்தனை துன்பங்கள், இந்த உலகம் சார்ந்தவை பற்றி கவலைப்படவில்லை. இறைவன் சார்ந்தவை பற்றியும் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதில் பற்றியும் அவர்கள் மிக கருத்தாக இருந்தார்கள். அவர்கள்தான் இந்நாள் வரை எல்லா தலைமுறையும் அவரை பேருடையாள் என போற்றுகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு தருகின்ற ஒரே பாடம், நீங்கள் யாரை சார்ந்தவர்கள்? உலகை சார்ந்தவர்களா, கடவுளை சார்ந்தவர்களா? உலகை சார்ந்தவர்களாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கடவுளை சார்ந்தவர்களாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்க. வாழ்வில் வருகின்ற அத்தனை துன்பங்களையும் இயற்கையான செயல்பாடுகளையும் எதிர்கொள்ள முயற்சியிடுங்கள். அப்படி எதிர்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் உடனிருந்து நம்மை, நம் குடும்பத்தை, நம்முடைய இந்த முயற்சியை, இந்த வாழ்வை ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.